ககாஷிட்ட காப்பி நிஞ்சா அவரோட சாக்ராவை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம சாபுசா அவரை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா. அதனால இவரும் நம்ம திருப்பி அடிக்கணும் அப்படின்றதுக்காக அவரோட சாக்ராவை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இன்டென்ஸாக ஃபைட் போயிட்டு இருக்கப்ப நான் சொல்கிறேன், ககாஷி சென்சே உங்கள் பின்னாடி பாருங்க அப்படின்னு நான் ககாஷி கிட்ட கத்துறேன். அப்படி பார்த்தா ககாஷி பின்னாடி அந்த சாபுசா அட்டாக் பண்ண வரான். நம்ம ககாஷி ஒரே நிமிஷத்தை திரும்பி அந்த சாபுசா அட்டாக் பண்ணிட்டான். பார்த்தா ரெண்டு பேரும் வாட்டர் க்ளோன் ஜுட்ஸு தான் யூஸ். திரும்பவும் நம்ம ககாஷியை அந்த சாபுசா பிளாக் பண்ணிடுறான். ஆனா இந்த நேரத்துல தான் என்ன ஆகுது, நம்ம ககாஷி எஸ்கேப் ஆகிறதுக்கு வேகமா தண்ணியில குடிச்சிடுறாரு. அந்த தண்ணியில குடிச்சிட்டு நம்ம சாபுசாக்கு மாட்டமா போயிடுச்சு. அவன் என்ன பண்ணிடுறான்னா இடாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ககாஷி மேல வாட்டர் சீல் ஜுட்ஸு யூஸ் பண்ணிடுறான். அந்த வாட்டர் சீல் ஜுட்ஸு என்னன்னா அந்த வாட்டர்ல ககாஷியை பிரிசன்ட் பண்ணி வச்சிடறான். இப்ப இன்னொரு அவன் சாபுசா இன்னொரு குளோன் ஒன்று ரெடி பண்ணி அந்த குளோனை வச்சு என்ன சாஸ்கே சாக்குரா 3 பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பிரிட்ஜ் போர்டரையும் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சாபுசா இப்போ பிளான் போடுறோம். இப்போ ககாஷி எங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாம் ஓடிடுங்க, நீங்க இங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு அவர் ககாஷி சொல்ல அதுக்குள்ள அந்த சாபுசா இருக்குள்ள என்ன ஒரு அடி அடிக்கிறான். என் ஹெட்பேண்ட் எகிரி கீழே விழுந்து நான் தூரமா போய் விழுறேன். அந்த ஹெட்பேண்ட் மேலே காலை வச்சுட்டு அவன் சொல்றான், எனக்கு ஒரே பயமாயிடுச்சு, என்ன பண்றது, இதுதான் ஒரு ஜோனியன் லெவல் போல இருக்கு, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு நான் பின்னாடி கை வைக்கிறப்ப போன வாட்டி நான் என் கையை கிழிச்சு நான் ஒரு சத்தியம் பண்ண பார்த்தீங்களா, நான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் பின்வாங்க மாட்டேன்னு சொன்ன சத்தியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ நான் சாபுசா பார்த்து வேகமாக ஓடி போகிறேன். ஓடி போய் அவன் கால் மெரிச்சு இந்த ஹெட்பேண்டை எடுத்துட்டு அவன் என்னை மட்டும் எட்டி ஓடிக்கிறான். நான் தூரமாக அந்த விழுறேன். அப்போ நான் சாபுசா கிட்ட சொல்கிறேன், உன்னோட நிஞ்சா புக்கில் நீ எழுதி வச்சுக்கோ, இந்த மாதிரி ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு ஒரு ஒக்காகே வருவார், அவர் பேர் நருட்டோ உசுமாக்கி, எந்த ஒரு விஷயத்துலையும் பயப்படாமல் எல்லாத்தையும் துணிஞ்சே செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு டீம் 7 வாங்க நம்ம ஒன்னா சேர்ந்து இந்த சாபுசாவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ககாஷி எங்களை பார்த்து சொல்கிறேன், நான் உங்களை ஓட சொன்னால நீங்கள் இன்னும் பேசின்னு இருக்கீங்க, பிரிட்ஜ் பில்டர் உயிர் தான் முக்கியம், அவர் சேஃபா எடுத்துன்னு போயிட்டு அவரோட லேண்ட் ஆஃப் வேவ்ஸ் அவர் வீட்டுக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பிரிட்ஜ் பில்டர்கிட்ட கேட்கறேன், பிரிட்ஜ் பில்டர் நீங்க என்ன சொல்றீங்க? அவர் சொல்றாரு, என்னாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, ஏன்னா நான் தான் போய் சொல்லி உங்களை இட்டுன்னு வர வச்சிட்டேன், அதனால நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட டீச்சரை காப்பாத்துங்க, அதுதான் முக்கியம் அப்படின்னு நம்ம பிரிட்ஜ் பில்டர் சொல்லவும், இதுதான் சான்ஸ் சாஸ்கே, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நம்ம டீம் ஒர்க்கா போனா ஈஸியா சாபுசாவை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நம்ம சாஸ்கே அப்படி பேசி முடிக்கிறதுக்குள்ள சாபுசாட டீமன் மாஸ்டர் சாஸ்கே வெட்டி முடிச்சுட்டு ககாஷியை பார்த்து சொல்றான், உனக்கு எங்களை பத்தி தெரியும்ல, அந்த ஹிடன் மிஸ்ட் வில்லேஜ், நாங்க கிராஜுவேஷன் ஆகிறதுக்காக எங்களோட காம்ரேட்ஸை நாங்கள் கொலை பண்ணா மட்டும்தான் நாங்கள் கிராஜுவேஷன் ஆக முடியும், அதுவும் நான் 100 பேரை கொன்னேன், என் அகாடமியில் இருந்த 100 பேரை நான் ஒருத்தனே கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமன் மாஸ்டர் சாபுசாவோட ஃபிளாஷ்பேக்கை சொல்றாங்க. இப்போ சாஸ்கே மெடிக்கிறான். நான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே நேரத்தில் மல்டி ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சாஸ்கேவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் சாஸ்கேவை காப்பாத்திட்டு சாஸ்கே இந்த பிடி, இதுதான் டீமன் ஷூரிக்கன் சொல்லிட்டு சாஸ்கேட்ட கொடுக்குறேன். ஏன்னா சாஸ்கே தான் ஷூரிக்கன் ஜூட்ஸ்ல எல்லாம் கை தேர்ந்தவன். அவன்கிட்ட டீமன் ஷூரிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வின் ஷூரிக்கன் சாஸ்கேட்ட கொடுக்குறேன். சாஸ்கே அந்த ஷூரிக்கனை நம்ம சாபுசா நோக்கி எறிகிறான். ஆனா அவன் எய்ம் வச்சுட்டு நம்ம மெயின் சாபுசா குளோன் சாபுசா மேல இல்லை. அந்த ஷூரிக்கன் போது சாபுசா ஈஸியா கையில பிடிச்சிடறான். இப்போ என்ன ஆகுது, இங்க ஒரு ட்ரிக்கே இருக்கு. அந்த ஷூரிக்கனுக்கு ஷேடோல இன்னொரு ஷூரிக்கன் போடு, ஆக்சுவலா 2 ஷூரிக்கன், ஒன்னு பிடிச்சிட்டோன்னு இன்னொன்னு பிடிக்க முடியாது. இப்போ அவனால எஸ்கேப் ஆக முடியாதுன்னு நினைச்சா அவன் ஜம்ப் ஆகி அதுல எஸ்கேப் ஆயிடுவான். இன்னும் ககாஷி அவனோட சீல் வாட்டர் பிசட் சீல்ல தான் இன்னும் இருக்காரு, அவரை ஃபர்ஸ்ட் காப்பாற்றணும். அவன் எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா இங்க ட்விஸ்டர், அந்த இன்னொரு செகண்ட் ஷூரிக்கன் நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸு யூஸ் பண்ணி போயிருந்தேன். இப்போ நான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ரிலீஸ் பண்ணி நம்ம சாபுசாவை நோக்கி ஒரு பூனையை நான் எறிகிறேன்.